ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ரொட்டேஷனல் சிமெட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம் சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிலேருந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி பற்றி பார்க்கலாம். We have already learned about rotation. நம்ம ரொட்டேஷன் ஏற்கனவே கற்றுக்கிட்டோம். ஸோ ரொட்டேஷன் மீன்ஸ் டேர்னிங் அரௌண்ட் த சென்டர். ஸோ ஒரு சென்டர் இருக்கும், அதுல இருந்து நீங்க ஆங்கிள் சுத்தினீங்க, அதாவது அபவுட் இட் சென்டர் நீங்க ஏதாவது ஒரு ஆங்கிள் சுத்தினீங்கன்னா அதுதான் நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் நம்ம 360 டிகிரிஸ்னு சொல்லுவோம். ஸோ டியூரிங் a complete rotation the object moves through 360 degrees. ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ சப்போஸ் ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஹியூமன் இருக்கான். இப்போ ஹியூமனால வந்து 360 டிகிரிஸ்க்கு முன்னாடி இந்த ஒரிஜினலா இந்த மாதிரி நார்த்தை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஹியூமன் நிக்கிறான். ஸோ 360 டிகிரிஸ் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹியூமனால நார்த்தை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ ஃபுல் 360 டிகிரிஸ் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு ஹியூமனால அதே இனிஷியல் பொசிஷன் வர முடியும். ஸோ இனிஷியல் ஓரியன்டேஷன் இதான். இனிஷியல் ஓரியன்டேஷன் ஆஃப் தட் ஹியூமன் பீங், பர்டிகுலர் ஹியூமன் பீங் இதான். ஸோ 360 டிகிரிஸ் இந்த ஹியூமனை ரொட்டேட் பண்ணாம நம்ம இந்த இனிஷியல் பொசிஷன் அட்டைன் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா முடியாது. ஸோ நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த பர்டிகுலர் ஹியூமனுக்கு வந்து எனி ஹியூமனுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடையாது. ஸோ திஸ் நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ஹியூமன்ஸ் டோன்ட் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ ஹியூமன்ஸ் டோன்ட் ஹேவ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ எதுக்கெல்லாம் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும்? எந்தெந்த எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களா. பேப்பர் விண்மெலுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, பிளஸ் ஆங்கிள் அபவுட் இட் சென்டரும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதை விட முக்கியமா என்னன்னா, பிஃபோர் கம்ப்ளீட்டிங் ஃபுல் ரொட்டேஷன் அதால வந்து இனிஷியல் ஓரியன்டேஷன் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதே ஓரியன்டேஷனை நீங்க இவ்வளவு திருப்பினீங்கன்னா, சப்போஸ் இந்த ஆங்கிள் நீங்க திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு ஆங்கிள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அதே இனிஷியல் ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி மறுபடியும் இவ்வளவு திருப்பினீங்கன்னா அதே ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிடும். மறுபடியும் இந்த ஆங்கிள் திருப்பினீங்கன்னா அதே ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிடும். மறுபடியும் இந்த ஆங்கிள் போன உடனே உங்களுக்கு ஃபுல் 360 டிகிரிஸ் வந்துடும். ஸோ ஈச் ஆங்கிள் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படின்னா 360/4 அப்படின்னா 90 டிகிரிஸ் நினைக்கிறேன். 90 டிகிரிஸ் நீங்க திருப்பினீங்கன்னா அபவுட் இட் சென்டர் அது வந்து ஒரு 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 மேட்ச் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க 90 டிகிரிஸ் எவ்ரி டைம் நீங்க திருப்பும் போது இந்த பர்டிகுலர் பேப்பர் விண்மெலுக்கு அதான் சிச்சுவேஷன். சப்போஸ் வீல் பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. இது வந்து நீங்க 180 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா இந்த ஒரிஜினல் பொசிஷன் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு 180 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா அதே பேக் டு சேம் பொசிஷன். ஸோ இதுக்கு வந்து 2 மேட்ச் கிடைக்கும் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 360. அதாவது பை த டைம் யூ கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷன் யூ வில் கெட் 2 மேட்சஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் இமேஜ். இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் திருப்பினீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இங்க போயிடும், இந்த பாயிண்ட் வந்து இங்க போயிடும், அப்புறம் இந்த பாயிண்ட் இங்க வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிருதா? அது ஒரு தடவை வந்து உங்களுக்கு இனிஷியல் ஓரியன்டேஷன் கிடைச்சிருது. ஸோ இது வந்து ஒன் மேட்ச் கிடைச்சிருது. ஸோ இன்னொரு தடவை நீங்க திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த ஆங்கிள் திருப்பினீங்கன்னா மறுபடியும் 120 டிகிரிஸ் நீங்க திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபர்ஸ்ட் 120 டிகிரிஸ், இது வந்து செகண்ட் 120 டிகிரிஸ். ஸோ மறுபடியும் 120 டிகிரிஸ் நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் மறுபடியும் எல்லா பாயிண்ட்டும் ஷிஃப்ட் ஆகும். ஆனா ஒரிஜினல் பொசிஷன் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லா பாயிண்ட்டுமே ஷிஃப்ட் ஆகும், ஆனா ஒரிஜினல் பொசிஷன் மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இன்னொரு 120 டிகிரிஸ் திருப்பினாலும் அதே தான். ஸோ பை த டைம் நீங்க தேர்ட் 120 டிகிரிஸ் திருப்பும் போது உங்களுக்கு ஃபுல் 360 டிகிரிஸ் கிடைச்சிடும். ஸோ 3 மேட்ச் கிடைச்சிடும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ பை த டைம் யூ கம்ப்ளீட் 120 டிகிரிஸ் ரொட்டேஷன் யூ வில் கெட் 3 மேட்சஸ். அதாவது 3 மேட்சஸ் என்னன்னா 3 times you will get attain the same initial position. 3 times you will get the original position. You will attain the original position. ஒரிஜினல் இனிஷியல் பொசிஷன் சொல்லலாம், இல்ல ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கூட சொல்லலாம். இதான் ஒரிஜினல் ஓரியன்டேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 தடவை கிடைச்சிடும். இதே ஷேப் அட் எக்ஸாக்ட்லி த சேம் பிளேஸ். ஸோ நான் வேணா டெஃபினேஷன் சொல்றேன். ஸோ ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி டெஃபினேஷனும் சொல்லிடுறேன், ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினேஷனும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை பத்தி நான் ஜஸ்ட் மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் டெஃபினேஷன் நான் கிளியரா எழுதிடுறேன். ஸோ இது ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினேஷன் தான். அது ஆக்சுவலா 2 விதமா எழுதலாம். ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினேஷன் நான் எனக்கு தெரிஞ்ச விதமா ஒரு தடவை எழுதுறேன், அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தர் கொடுத்த விதமா எழுதுறேன். ஸோ ரொட்டேஷனல் சிமெட்ரி என்னன்னா, if an particular object, if an object attains its original orientation before completing a full 360 degrees rotation, if an object attains its original position / orientation, initial position எழுதலாம். ஒரிஜினல் பொசிஷனோட இனிஷியல்னா ஸ்டார்டிங் பொசிஷன், பேசிக்கா ஸ்டார்டிங் பொசிஷன் / orientation by the time before completing a 360 degrees rotation சொல்லலாம், இல்ல less than by moving at an angle less than 360 degrees rotation நீங்க சொல்லலாம். So orientation by rotating itself
at an angle less than 360 degrees by rotating itself at an angle less than 360 degrees. An angle less than 360 degrees. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மேட்ச் கிடைச்சாலே போதும். இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு அதாவது நம்ம இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். இந்த டெஃபினிஷன் கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணா. ஸோ இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு, அதையும் நான் வாசிக்கிறேன். When you can rotate a shape and you get exactly the same shape in exactly the same place by rotating it at an angle less than 360 degrees, then that particular object has rotational symmetry. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் எழுதிடுறேன். When you can rotate a shape, when you can rotate a shape, when you can rotate a shape, rotate a shape, shape கரெக்டா எழுதிருக்கேனா, and you get exactly the, and you get exactly the same shape at the same place, the same shape at the same place by rotating at an angle less than 360 degrees. Get the same shape na olangadala, same shape at exactly the same place, at exactly the same place. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னது, இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் என்னன்னா சேம் ஓரியன்டேஷன் அர்த்தம், அவ்வளவுதான். At exactly the same place by moving it at an angle less than 360 degrees, then that particular object has rotational symmetry. At the same place by moving it at an angle less than 360 degrees. அது நான் எழுத விரும்பல, ஸோ ஏன்னா ஸ்பேஸ் இல்லைன்றதுனால. ஸோ நான் இதை கீழே தெளிக்கிறேன். ஓகே, கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரிஜினல் டெஃபினிஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அந்த டெஃபினிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேபி. ஸோ அந்த டெஃபினிஷன் அதனால நான் கீழே தள்ளிட்டேன். ஸோ இஃப் an object attains its initial position or orientation by rotating itself at an angle less than 360 degrees, then that particular object has rotational symmetry. ஸோ இது வந்து ஈஸியான டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பாருங்களேன், இதுக்கு வந்து ஆர்டர் 2. ஸோ ஆர்டர் வேற இருக்கு, ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வேணா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆர்டர் என்னன்னா, how many times you get the original position by the time you complete a full rotation. அதுதான் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு அர்த்தம். ஸோ ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரியோட டெஃபினிஷன் அதான். how many times you get the original position, how many times you get the initial position சொல்லலாம், இல்லை ஒரிஜினல் பொசிஷன் சொல்லலாம். how many times you get the initial position by the time you complete a full rotation. how many times you get the initial position by the time you complete a full rotation. by the time you complete a full rotation. இதுதான் நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். by the time you complete a full rotation. ஸோ இதை நம்ம வேணா ஒரு ஆப் வச்சு பார்த்துடலாம், ரொட்டேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம விஷுவலாகவே பார்த்துடலாம். நான் ஒரு ஆப் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, ChatGPT வச்சு. how many times you get the initial position by the time you complete a full rotation. full rotation என்ன, 360 degrees rotation. அதுதான் full rotation அர்த்தம். full rotation அர்த்தம் என்னன்னா 360 degrees. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க 360 டிகிரிஸ் பை த டைம் யூ கம்ப்ளீட் 360, அதாவது 360 டிகிரிஸ் வரும்போது அதுக்குள்ள எவ்வளவு தடவை உங்களுக்கு வந்து இனிஷியல் பொசிஷன் கிடைக்குது, அதான் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. நான் வெறும் ஆர்டர்னு எழுதிக்கிறேன், இது வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் இருக்கு. இது நீங்க 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா ஒரு தலைகீழ இப்படி இந்த பாயிண்ட் வந்து இங்க வந்துடும். ஸோ 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு 180 டிகிரிஸ் ஃபிளிப்பு. இன்னொரு தடவை 180 டிகிரிஸ் ஃபிளிப் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. இதை நீங்க இப்படி இமேஜின் பண்ணலாம், ஒரு சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்புறம் 2 பிளேட் இருக்கிற மாதிரி, ஃபேன் பிளேட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் வர இருக்கு. இதுவும் அப்படிதான், இந்த பாயிண்டிங் இதை வந்து நீங்க 180 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன் மறுபடியும் கிடைச்சிடும். அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு 180 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஆர்டர் வந்து 2 தான். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் போத் தீஸ் ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். நான் அழிக்க தேவையில்லை, இன்ஃபேக்ட் நான் எழுதிடுறேன். ஆர்டர் வந்து 2, ரெண்டுக்குமே ஆர்டர் 2. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் 3. இது கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்ல முடியாது, இதுவும் பார்க்க ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி, இது ஃபேன் மாதிரி இருக்கு. இங்க சென்டர் இது ஃபேன் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் 3 தான், ஏன்னா இது 120 டிகிரிஸ் எவ்ரி டைம் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 120, இங்கே 120. ஸோ எவ்ரி டைம் நீங்க 120 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணீங்கன்னா பை த டைம் நீங்க தேர்ட் 120 டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 தடவை கிடைச்சிடும், உங்களுக்கு அதை ஒரிஜினல் மேட்சே கிடைச்சிடும். ஸோ how many matches you get, இல்ல how many times you get the initial position by the time you complete a full rotation வந்து இதுல வந்து 3 தடவை கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 3. இந்த ஆர்டர் வந்து 3, இதுக்கு அது மாதிரி 4 வரும் ஃபைனலா. அதே மாதிரி ஆர்டர் வந்து 5, 6, 7 வரைக்கும் இருக்கு. இவங்க டைரக்டா 8 கொடுத்துட்டாங்க, 8ம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 8 தடவை இந்த மாதிரி ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிக்கிட்டே வரும் இதுக்கு, இந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஷேப் இப்படி போகலாம்,
அப்புறம் இப்படி வரும். பேசிக்கா அது டேர்ன் ஆயிட்டே இருக்கும். ஆனா 360 டிகிரிஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள 8 டர்ன் கிடைச்சிரும். இதுக்கு 8 தடவை வந்து 8 மேட்ச் கிடைச்சிரும். 8 மேட்சஸ் கிடைச்சிரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் அதனாலதான் நான் பை த டைம் 360 டிகிரிஸ் வரும்போது 8வது மேட்ச் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 8வது மேட்ச் தான் இப்போ ஆக்சுவலி ஒரு தடவை எவ்வளவு ஒரு டேர்ன்ல எவ்வளவு ஆங்கிள் திரும்புதுன்னு பாத்தீங்கன்னா 360 டிவைட் பை 8 அவ்வளவு ஆங்கிள் திரும்புது. ஸோ 360 டிவைட் பை 8னா எவ்வளவு வரும்? 40 டிகிரிஸ் திரும்புதுன்னு அர்த்தம் அப்படின்னா 40 டிகிரிஸ். ஸோ எவ்ரி டைம் இந்த பாயிண்ட் வந்து 40 டிகிரிஸ் திரும்புது. ஸோ ஈச் பாயிண்ட் 40 டிகிரிஸ் திரும்பினா உங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிருது இல்ல. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 40 டிகிரிஸ் திரும்பும், இந்த பாயிண்ட் 40 டிகிரி அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டே வரும் அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வேணா இந்த ஆர்ட் ஒர்க் பாத்துடலாம் டக்குன்னு. ஆர்ட் ஒர்க் முன்னாடி நான் விஷுவலைசேஷன் பாத்துடலாம். நம்ம விஷுவலைசேஷன் பாத்துடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எப்படி திரும்புதுன்னு பாத்துடலாம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இது. நான் பிளே போடுறேன். ஸோ இப்போ வந்து இது 120 டிகிரிஸ் திரும்புது, இது 240, மறுபடியும் பேக் டு ஒரிஜினல் பொசிஷன். ஸோ மறுபடியும் 120, 240, ஒரிஜினல் பொசிஷன். ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது ஸ்கொயர் ட்ரை பண்ணலாமா? ஸ்கொயர் ட்ரை பண்றேன். இதான் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்கொயர். இப்போ எவ்ரி டைம் 90 டிகிரிஸ் திரும்பினா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ 90 டிகிரிஸ் திரும்புது, அதே ஓரியன்டேஷன். இந்த பாயிண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க, இந்த ரெட் பாயிண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது 3வது ரொட்டேஷன், 4வது ரொட்டேஷன். உங்களுக்கு ஒரிஜினல் பொசிஷன் ஃபைனலா ஒரு 360 டிகிரிஸ்க்குள்ள உங்களுக்கு 4 மேட்ச் கிடைச்சிருது. இந்த பாயிண்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்கலாம். இந்த ரெட் பாயிண்ட்டை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், கிளியரா தெரியும். எப்படி இது விஷுவலைஸே பண்ணிடலாம் நீங்க. 4வது ரொட்டேஷன் இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன், செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் மேட்ச், ஃபோர்த் மேட்ச், அவ்வளவுதான். ஸோ இப்போ ஸ்கொயர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பென்டகனும் பார்த்துடலாம். பென்டகனுக்கு வந்து 5 சைடு இருக்கு ஆக்சுவலா. 5 சைடு, 5 ஈக்குவல் சைட்ஸ், 5 ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ பென்டகனோட ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? டேரக்டா இல்லப்பா, அப்படியே விஷுவலைஸ் கூட நீங்க யோசிக்கவே தேவையில்லை, அப்படியே பார்த்தாலே போதும். ஸோ இங்க தேர்ட் ரொட்டேஷன், இது ஃபோர்த் ரொட்டேஷன், இது ஃபிஃப்த் ரொட்டேஷன். இல்ல இது ஃபோர்த். ஓகே, நான் ஒழுங்கா சொல்றேன், கொஞ்சம் குழப்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ப்ளே பண்ணலாம். இதான் ஓகே, இது இனிஷியல் பொசிஷன் இல்ல, ரீசெட் போட்டுறேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் 72 டிகிரிஸ், இது அடுத்த 72 டிகிரி செகண்ட் ரொட்டேஷன், தேர்ட் ரொட்டேஷன், இது ஃபோர்த் மேட்ச், அப்புறம் இது ஃபிஃப்த் மேட்ச், அவ்வளவுதான். ஸோ 5 மேட்ச் கரெக்டா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 5 தடவை உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் கிடைச்சிருது 5 ரொட்டேஷன்ல. ஸோ எவ்ரி டைம் நீங்க 72 டிகிரிஸ் ஒரு பென்டகனை நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் கிடைச்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி 5 தடவை திருப்பினா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷனும் முடிஞ்சிடும், 5 மேட்சும் கிடைச்சிரும். ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஃபார் பென்டகன் வந்து 5 தான். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் நம்ம அந்த சிமெட்ரி ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம சில டயக்ராம் வரையலாம். இதே பென்டகன் ட்ரை பண்ணலாமா? அன்டூ பண்ணிடுறேன். பென்டகன் வருமானு தெரியல. இன்ஃபேக்ட் பாத்தீங்களா, பென்டகன் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய ஃபிகர்ஸ் ட்ரை பண்ணலாம் இதுல. இந்த ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா சிமெட்ரி ஆர்டிஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அது நீங்க போய் நீங்களே ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதுல. ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ நம்ம வேணா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 7 வச்சுக்கலாம், இல்ல 8 வச்சுக்கலாம். 8 வச்சு போடலாமா? இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி 8. இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிளவர் மாதிரி இருக்கு பார்க்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைக்ஸ் எல்லாம் பாருங்களா, 1 2 3 4 5 6 7 8 ஸ்பைக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேர்ன் அதாவது 40 டிகிரிஸ் எவ்ரி டைம் இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்க இந்த டயக்ராமை நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பொசிஷன் கிடைச்சிட்டே வரும். அது மாதிரி 8 தடவை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் 360/8 எவ்வளவு வருது? ஓகே, ஆக்சுவலா நான் தப்பு பண்ணிட்டேன். 360/8 வந்து 40 கிடையாது, நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். ஓகே, 360/8 எவ்வளவு வரும்னா ஆக்சுவலா 360 36 × 10/4 × 2 கரெக்டா? ஸோ இங்க வந்து 9 வரும். 45 டிகிரிஸ் வரும் ஆக்சுவலா, நான் இங்க தப்பு பண்ணிட்டேன். ஸோ 45 டிகிரிஸ் வரும். இப்போ 45 டிகிரிஸ்னா அப்ப வந்து 40 டிகிரிஸ் இல்ல, 8 மேட்ச் கரெக்ட் தான், 8 மேட்சஸ் கரெக்ட். பட் ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ். ஸோ சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் 8னா வந்து உங்களுக்கு ஈச் டைம் வந்து 45 டிகிரிஸ் டர்ன் வரும், 45 டிகிரிஸ் டர்ன் ஆகும். ஸோ அதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால கலர் நான் மாத்திக்கிறேன், கலரையும் மாத்திக்கிட்டா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். 45 degrees every time turn ஆகும் if the particular object has order 8. ஆர்டர் 8 ரொட்டேஷன் சிமெட்ரி வந்து ஆர்டர் வந்து 8 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரிஸ் டர்ன் இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்துடுறேன், ஆர்ட் ஒர்க் வந்துடுறேன். இப்போ 9 பாத்தீங்கன்னா இப்போ கிளியர் பண்ணிடுறேன். அண்டு 9 பார்த்தா எப்படி இருக்கும்? பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு வந்து இது ஆக்சுவலா ஃபுல்லா என்னால பண்ண முடியல, நான் வேணா இது குட்டியாக்குறேன், வேற அண்டு பண்ணிக்கிறேன். ஓகே, அண்டு 9 பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, 9 சர்க்கிள்ஸ் இருக்கு பாருங்களா. எவ்ரி டைம் நீங்க திருப்பி லைட்டா திருப்பினாலே போதும். இதோட ஆங்கிள் எவ்வளவு எக்ஸாக்டா வரும்னா 360 டிகிரிஸ் டிவைட் பை 9. அதே மாதிரி நீங்க எவ்ரி டைம் நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் கிடைச்சிக்கிட்டே வரும். ஸோ அப்ப எவ்வளவு வரும் ஆக்சுவலா 360 டிகிரிஸ் டிவைட் பை 9னா எவ்ரி டைம் நீங்க எவ்வளவு திருப்புவீங்க, அந்த
ஆர்ட் ஒர்க்கா டிவைட் பை 9னா எவ்வளவு வரும்? இதுக்கு தான் 40 வரும். 40 டிகிரிஸ் நீங்க திருப்பணும். அதாவது இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்க எவ்ரி டைம் நீங்க 40 டிகிரிஸ் திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ பை த டைம் யூ கம்ப்ளீட் ஃபுல் 360 டிகிரிஸ் ரொட்டேஷன் உங்களுக்கு வந்து 9 மேட்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் 9 மேட்சஸ். 9 மேட்சஸ். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்புறம் ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொட்டேஷனல் சிமெட்ரி டெஃபினேஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளே பண்ணலாம் அடுத்த வீடியோவில். இன்னைக்கு வீடியோவில் ஏன்னா நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இப்போவே. வேணா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். 4 ஆர்டர் வந்து 4 வச்சுக்கிட்டா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி. இதுக்கு 4 இருக்கு. ஸோ 360 டிகிரிஸ் டிவைட் பை 4னா எவ்வளோ வரும் ஆக்சுவலா? 360 டிகிரிஸ் டிவைட் பை 4னா 90 வரும்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் நீங்க 90 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா 36 into 10 divided by 4. ஸோ இதை அடிச்சிடலாம். ஸோ 90 டிகிரிஸ். ஸோ எவ்ரி டைம் நீங்க 90 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஓரியன்டேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 90 டிகிரிஸ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் மேட்ச் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆர்டர் வந்து இதுக்கு ஆக்சுவலா 4. இந்த பர்டிகுலர் ஃபிகருக்கு 4. ஏன்னா நம்ம இங்கேயே நான் சூஸ் பண்ணிட்டேன் ஆர்டர் வந்து. ஸோ இப்போ 5 பார்க்கலாம். ஆர்டர் 5ஓட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டைல் யூஸ் பண்றேன். ஆஹா, பார்க்க ஷுரிக்கன் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு ஆக்சுவலா ஆர்டர் 5 தான். இது மேபி இது ஒழுங்கா விஷுவலைஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டா இருக்கும். இதுக்கு ஆக்சுவலா ஆர்டர் 5. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபிளவர் மாதிரி இருக்கு பாருங்களேன். இட் லுக்ஸ் ஒரு ஃபிளவர் மாதிரி இருக்கு வித் 5 பெட்டல்ஸ். என்னால ஒழுங்கா பேச முடியல, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன். ஸோ இட் மோர் ஆர் லெஸ் லுக்ஸ் லைக் அ ஃபிளவர் வித் 5 பெட்டல்ஸ். ஸோ இதோட மேபி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரொட்டேஷனல் சிமெட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளஸ் இந்த ஆர்ட் ஒர்க்கும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி இன்னும் மேபி வேற ஏதாவது பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஆர்ட் ஒர்க்கையே. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.